வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 120 கோடி ரூபா கொடுத்து இந்த திரைப்படத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீலை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் 8 ஓடிடி டீல் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நார்த் இந்தியாவில் மல்டிபிளெக்ஸில் அப்படின்னா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கூலி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 8 ஓடிடியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 8 வாரம் கழிச்சு தான் இந்த கூலி திரைப்படம் வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனே பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ல இருக்கு. ஸோ வர ஜூலை 22ஆம் தேதி ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் நடத்த போறாங்க. ஸோ படத்துடைய தேர்ட் சிங்கிளான பவர் கோஸ் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பாடல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது போக படத்தோட ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கூலி திரைப்படத்துக்கான ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே ஆகஸ்ட் 14ஆம் தேதி வார் 2 திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சார் நேற்றுக்கு போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கடைசிக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூலை 23ஆம் தேதி அந்த ட்ரெய்லர் கிட்ட ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான டீசரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகல. ஸோ அந்த வகையில ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை ஜூன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இட்லி கடை திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில தான் ஜிவி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலா ஜூலை 26ஆம் தேதி இந்த இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஒரு டீசர் கட் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மேபி டீசருக்கு பதிலாக படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜூலை 26ஆம் தேதி என்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்னு வந்து எல்ஐகே, இன்னொன்று வந்து டியூட். ஸோ எல்ஐகே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரப்போகுது. டியூட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்ஐகே அல்லது டியூட் இந்த 2 திரைப்படத்துல ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை இப்போ போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்ஐகே வந்து செப்டம்பர் 18, அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படம் வந்துடும். ஸோ தீபாவளி ஸ்பெஷலா அக்டோபர் 18 அல்லது அக்டோபர் 19 இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற பட்சத்தில் ஒரே மாசத்துல எப்படி 2 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதுல மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படம் போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐகே திரைப்படம் வந்து ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணாங்க. ஸோ அதனால எல்ஐகே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்போன் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. பட் டியூட் திரைப்படத்தை போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் திரைப்படத்தை போஸ்ட்போன் பண்ணி தான் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. சீக்கிரமே அதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே தீபாவளிக்கு தான் பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமுடைய பைசன் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துல இருந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பைசன் திரைப்படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்தில் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ரிலீஸ் தான் எப்பயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டியூட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வராதுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இது போக கன்ஃபார்ம்டா பார்த்தீங்கன்னா சூர்யா 45 கருப்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிரும். ஸோ தீபாவளிக்கு எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்கே உடைய பராசக்தி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு போட்ட வீடியோல தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்தை கன்ஃபார்மா பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஜனநாயகி திரைப்படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுல இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜனவரி 11 அல்லது 12 இந்த 2 தேதியில ஏதாச்சும் ஒரு இந்த பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில இந்த பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முடிவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா தோணுது. ஏன்னா ஒருவேளை இங்க கிளாஷ் வராம இருந்தா அதை ஜனவரி
ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான முடிவு மாதிரி தான் தெரியுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த பராசக்தி படத்தோட டைரக்டர்னா சுதா கொங்கரா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த திரைப்படத்துல ஹீரோ ரோல் பண்ற எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. அதாவது இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் மாதிரி இருக்கணும், ஹீரோ மாதிரி இருக்கணும். சோ அதுக்கான எல்லா குவாலிட்டியுமே எஸ்கேக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்துல வில்லன் ரோல் பண்ண போற ரவிமோகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட கேரக்டர் வந்து இந்த திரைப்படத்துல ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு சூப்பரா ஆன்டகோனிஸ்ட் ரோல் வந்து பிளே பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுதா கொங்கரா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்கேயா இருக்கட்டும் ரவிமோகன் ஆகட்டும் இவங்க 2 பேரும் பார்த்தா சூப்பரான கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சோ அது எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இப்போதைக்கு பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க. சோ என்ன பண்ண போறாங்க, இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் விஜய் சேதுபதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இவருக்கு ஜூலை 25ஆம் தேதி தலைவன் தலைவி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ இது போக அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காரு. சோ அந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு வெப் சீரிஸ்க்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் அதுல தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள இந்த வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஏகே உடைய AK64 ப்ராஜெக்ட பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரனை இது அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல ஆதிக்க இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நான் அடுத்த பிலிமும் AK சார் கூட தான் பண்ண போறேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதுவுமே ஃபேன்ஸ்க்கான திரைப்படம் தான், ஆனா இது கண்டிப்பா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும், குட் பேட் அக்லியோட டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த AK65 ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹார்ட்வேர் பேக்லாப் ஸ்டோரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சோ இப்ப ஆதிக்கமே வந்து பாத்தீங்கன்னா குட் பை லைக்லியோட டிஃபரெண்டான ஸ்டோரியா தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த ப்ராஜெக்டுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நம்ம கோலிவுட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பயோபிக் ஃபிலிம் ஒன்று ரெடியாக போகுது. மலையாள இயக்குனரான மகேஷ் நாராயணன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோபிக் ஃபிலிம் எடுக்க போறாரு. சோ யாரோட பயோபிக் எடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது F1 ரேசரான நரேன் கார்த்திகேயன் அவரோட பயோபிக் தான் எடுக்க போறாங்களாமா. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் தமிழ் பிலிமா தான் அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில ஒரு தமிழ் ஆக்டர் தான் இந்த திரைப்படத்துல ஹீரோ ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ஆக்டர் யாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, இன்னும் அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஹீரோ ரோல் யார் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு, ஆனா அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. ஆக்டர் அதர்வா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஹீரோ ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, ஆனா அது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. சோ ஏற்கனவே அவர் வந்து பாத்தீங்கன்னா ET அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. சோ மேபி அவர் இந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோ ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, ஆனா அது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. சோ சீக்கிரமே படத்துல யார் ஹீரோ ரோல் பண்ண போறா அப்படிங்கிறது தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டைம் சும்மா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.